ஹாய் மீபாஸ். இன்னைக்கு ஏப்ரல் 19 ஐஎன்ஆர் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஆக்டிங் டிரைவரா வந்து கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க கிட்ட பேசிட்டே வர்றாரு. அப்ப அவங்க வந்து கேட்குறாங்க, என்னப்பா சும்மா கூப்பிட்டா கூட வரமாட்டேன், இப்ப நீயாவே மெசேஜ் அனுப்பி கூப்பிட்டுருக்கானோடனே, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னோடனே, சரி மேடம் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பா நினச்சிக்க மாட்டீங்களேன்னொடனே, என்ன பண்ணோடனே, இல்லை இப்போ பொண்ணுங்கன்னா நைட்டி போட மாட்டாங்களா அப்படின்னோடனே அவங்க வந்து சிரிக்கிறாங்க. என்னப்பா லவ் மேரேஜ்ன்னு சொல்றேன், இது கூடவா உனக்கு தெரியல? இப்பன்னா எல்லாருமே நைட் ட்ரெஸ் தான் போடுறாங்க அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாமே சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது சோழன் வந்து நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வர்றாரு. அப்போ பல்லவன் வாசல்ல இருக்கிறாரு. உன்கிட்ட சொல்லி நான் வந்து ரிஹர்சல் பார்த்துக்கவா அப்படி சொல்லிட்டு கண்ண மூடிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அத அவங்க அப்பா பின்னாடி இருந்து கேட்குறாங்க. இந்த மாரி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோனே, எனக்கா? என் பையன் சோழன் எப்படி வாங்கிட்டு வந்திருக்கான்? இந்தா குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு, அந்த கவர் அங்க வச்சுட்டு லீலா அங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சேரன், பல்லவன், அப்புறம் சோழன் 3 பேருமா அங்க சுத்தி நின்னுட்டு இருக்கிறாங்க. நிலா படிச்சுட்டு இருக்கனால, நீ சொல்லு, நான் சொல்லுன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில நிலா படிச்சுட்டு எந்திரிக்கும்போது, "ஏங்க படிச்சுட்டு இருந்தீங்களா? உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் இருந்தேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்களேன்னு" சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடுறாரு. கவர காணோம். அப்புறமா அவங்க அப்பா வந்து அந்த ட்ரெஸ்ஸ போட்டு வந்தோனே, எல்லாருமா சிரிக்கிறாங்க. நிலா வேற விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. "நீ என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க?" "நான் நிலாக்காக அது வாங்கிட்டு வந்தேன்னோனே." இல்லடா எனக்காக வாங்கிட்டு வந்தா நான் இது பண்ணிட்டு இருந்தேனோனே, இப்போ நிலா என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க எனக்கு இவ்வளோ பெரிய சைஸ் எல்லாம் இல்லங்க. உங்க அப்பாக்கு தான் அது சரியா இருக்குது. அவங்களே போட்டுக்கிட்டனோனே, "இதான் என் மருமகளே சொல்லிட்டாளே எனக்கு அழகா இருக்குன்னு" அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. இப்ப நிலா வந்து சோழன தனியா கூப்ட்டு, "இனிமே நீங்க எனக்கு இந்த மாரி கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். நைட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வர்றது, நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நீங்க எனக்கு நெறைய செஞ்சிருக்கிறீங்க. அதுவும் இல்லாம இதெல்லாம் வாங்கி தர்றதுக்கு நீங்க எனக்கு யாரு? நீங்க ஒரு ஃப்ரெண்டு தானே" அப்படிங்கிற மாரி நிலா சொல்லிர்றாங்க. சோழன் அப்படியே கவலையா வீட்டுக்குள்ள வர்றாரு. இப்ப சேரன் வந்து மசாலா டப்பா அதெல்லாம் தட்டி வச்சுட்டு இருக்கிறாரு. பல்லவன் வந்து, "அண்ணே இந்த ஃபோன் கவர கழட்டி தாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட குடுக்குறாரு. அப்ப பல்லவன் கிட்ட வந்து சோழன் கேட்குறாரு, "இது யாருக்குள்ளதுடனோனே?" "என் ஃப்ரெண்டுக்குள்ளதுனோனே." "இந்த கவர் வாங்க முடியாமாடா நம்ம இருக்கோம். ஆனா ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த பாசம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு புரியணும்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப பார்த்து கார்த்திகா வராங்க. அப்ப நிலா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப சோழன் போய் நைட்டி எடுத்துட்டு வந்தார்ல அத எடுத்துட்டு வந்து கார்த்திகா கிட்ட குடுத்து, "சேரன் அண்ணே உனக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாருன்னோனே." "எனக்காண்டியா மாமா வாங்கிட்டு வந்தாரா?" அப்படி சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப சந்தோஷத்துல அத எடுத்துட்டு ஓடிர்றாங்க. இப்ப பல்லவன் கேட்கறாரு, "என்னண்ணே இப்படி இறங்கிட்ட?" அப்படின்னோனே, "பின்ன என்னடா பண்றது?" அப்படின்னோனே, இப்ப பல்லவன் கேட்கறாரு, "ஓ! இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா தான் நீ உன் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, நிலா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. காலையில நிலா இன்டர்வியூக்கு வந்து வேக வேகமா ரெடி ஆகுறாங்க. சேரன் வந்து சோழன வந்து திட்டுறாரு. "ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட இப்படி பொய் சொல்லி வச்சிருக்கிறன்னு. நீ சும்மா இருனே" அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, சேரன் வந்து நிலா கிட்ட உண்மைய சொல்லிடுறாரு. "இந்த மாரி நீ நெனைக்கிற மாரி நான் ஆர்க்கிடெக்ட்லாம் கிடையாதும்மா. சோழன் ஏன் உன்கிட்ட இப்படி பொய் சொன்னான்னு எனக்கு தெரியல. நான் வந்து சும்மா ஒரு வேலை பார்க்குற கொத்தனார் தான்" அப்படிங்கிற மாரி உண்மைய சொன்னோனே, இப்ப நிலா போயி சோழன் கிட்ட ரொம்ப கோவமா கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட இந்த மாரி பொய் சொன்னீங்க? உங்க அண்ணன் வந்து ஒரு ஆர்க்கிடெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.